நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எர்த்திங்னா என்ன, எர்த்திங் நம்மளுக்கு எப்படி பயன்படுது, நம்ம வீடுகளில் எந்த மாதிரி எர்த்திங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எர்த்திங் செக் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் லேம்ப்பு இல்லைன்னா மெகர் இதை அடித்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக இப்போ எர்த் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்டர் மூலமாகவும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம உடம்பே ஒரு குட் கண்டக்டர். ஸோ அதனால தான் நம்ம டச் பண்ணோடனே எர்த்து கிடச்சோடனே தான் இந்த லேம்ப்பு எரியும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம ப்ளக்கில் எர்த்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ அது இதில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எர்த்தை ப்ராப்பராக கொடுக்குறதே கிடையாது. ஸோ எவ்வளோ செலவு பண்ணி கனெக்ஷன் வீட்டுக்கு எடுத்துருவோம், ஹோம் அப்ளையன்ஸுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது ஓடினா போதும் அப்படின்னு நினைப்போம். இப்படி எர்த்து தான் நம்மளுக்கு மிக முக்கியமானது. வாட்டர் ஹீட்லலாம் லீக் ஆச்சு, சப்ளை லீக் ஆச்சுன்னா எர்த்து மூலமாக தான் நம்ம உயிர் பாதுகாக்கப்படும். ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் எர்த்து கொடுக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் எர்த்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எளிய முறையில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த எர்த்தில் நம்ம ஒரு வயரு எர்த்தில் கொடுத்துட்டு எந்த இதில் டச் பண்ணும்போது ஸோ எர்த்து இதில் பக்காவாக இருக்குது. நம்ம கையில் கொடுக்கும்போது கூட இண்டிகேஷன் லேம்ப்பு லைட்டாக தான், அதாவது ரொம்ப டார்க்காக இல்லை. ஆனால் எர்த்தில் டேரெக்டாக கொடுக்கும்போது அப்புண்டு வருது. ஸோ எர்த்து ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணோம். உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு எளிய முறை. டெஸ்ட் லேம்ப் இருந்தாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாத பட்சத்தில் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் செக் பண்ணோம் அப்படின்னா எளிய முறை, ஒரு வயர் இருந்தால் போதும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.